நம்ம பார்த்தோன்னா பெசநகர்ல இருக்கோம், ஃபுல் என்ஜாய்மெண்ட். ஸோ வரவங்க எல்லாம் செம்ம கூட்டம் வந்துகிட்டே இருக்கு. வரவங்க எல்லாம் மாட்டு கொம்பு பார்த்தீங்கன்னா தலையில வச்சுக்கலாம் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா இருக்கு. ஸோ இதே போல எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க. 2025ல ஸோ என்ன மாற்றங்கள் நீங்க மாறணும்னு நினைக்கிறீங்க? நீங்க பர்சனலா கேக்குறீங்களா இல்ல சொசைட்டி வைஸ் கேக்குறீங்களா? பர்சனலா சொல்லுங்க, அப்புறம் சொசைட்டி மூலியமா சொல்லுங்க. பர்சனல்னா நான் 2025ல நிறைய பட்டுட்டேன், நம்பி கெட்டு போயிட்டேன். நானு நல்லவங்க நம்பி கெட்டு போயிருக்கேன். அதனால 2026ல யார் நல்லவங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட பழகிறது தான் ரெசல்யூஷனா எடுக்கிறேன். சொசைட்டில வந்து 2026 என்ன சொல்றது, எல்லாம் நல்லதா நடக்கணும்னு தான் நம்புவேன். இல்ல உங்க லைஃப்ல ஏதாவது சேஞ்ச் வரணும்னு நம்புறீங்களா? அக்செப்டன்ஸ், அவ்வளவுதான். நம்ம இன்னும் மக்கள் நிறைய பிற்போக்குவாதிகளா இருக்காங்க. இன்னும் கரண்ட் ஜென்ரேஷனுக்கு அவங்க மைண்ட் செட் இன்னும் வரல. இன்னுமே பழைய தனமா தான் இருந்துட்டு இருக்காங்க. இன்னும் புரிதல் இன்னும் கொஞ்சம் நிறைய வரணும். என்ன புரிதல் இல்ல? கரண்ட் ஜென்ரேஷன் இன்க்ளூடிங் இன் கம்யூனிட்டி பீப்புளாவது இருக்கட்டும். இல்லைன்னா இப்ப கரண்ட் ஜென்ரேஷன் பசங்களோட மென்டாலிட்டி, அதாவது குட்னஸ் எது குட்னஸ் தருதோ அதை பத்தி மட்டும் நான் சொல்றேன். இப்போ நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின்ல இந்த கஞ்சா வெடிக்கிற பசங்க வந்து ஒரு ஒரிசா பையனை அந்த மாதிரி இல்ல சொல்லல. கரண்ட் ஜென்ரேஷனுக்கு எது நல்லதோ அது வந்து புரிதல் பெற்றவங்களுக்கு வரணும். ஏன்னா இன்னும் பிற்போக்குத்தனமா தான் இருக்காங்க. என் பிள்ளையா ஐயோ அப்படி கெட்டு போயிடும் அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு கரண்ட் ஜென்ரேஷன் மைண்ட் செட் கேட்டு அவங்களும் ஒரு ஜென்ரேஷன் கரண்ட் சுச்சுவேஷனா என்ன நிறைய பேர் தெரியாது. கரண்ட் பசங்களை நம்பணும்னு சொல்ல வரேன். பசங்களை நம்பணும். ஆமா, என் பிள்ளை இதை பண்ணும், நீங்க வந்து திணிக்கூடாது. என் பிள்ளை இதுதான் படிக்கணும், இந்த கோர்ஸ் தான் எடுக்கணும், என் பிள்ளை எனக்கு அப்புறம் என் கம்பெனி அவன் தான் இது பண்ணணும், அதை சொல்லக்கூடாது. உங்க பிள்ளைக்கு என்ன தோணுதோ அதுதான் நீங்க பண்ணணும்னு நான் சொல்ல வரேன்.